வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயருக்கு லட்சுமண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 17ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பார்க்கணும். ஏன்னா ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வரது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருது அது மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய் என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்னும் போது செவ்வாய் உங்களுக்கு இருக்கிறது 8ல் இருக்காருங்க. ஸோ 8ல் இருக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் இருக்கும். அதுவும் வேலை விஷயங்கள் ஒரு எமோஷன்ஸோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மற்றும் 5ஆம் அதிபதியான குரு. ஸோ 2 மற்றும் 5ஆம் அதிபதியான குரு 7ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3 மற்றும் 4ஆம் அதிபதியான சனி அதில் 4ல் இருக்கும்போது நல்ல விஷயங்கள், ஸோ சொத்துக்களால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் லோன் போட்டு ஒரு சொத்துக்கள் வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகங்கள் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதி குரு 7ல் இருக்கும்போது நல்ல சிறப்பான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. மற்றபடி 6ஆம் அதிபதியான செவ்வாய் 8ல் இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும். ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் வராது. காரணம் என்னென்னா செவ்வாய் குருடைய சாரத்தில் போகும்போது ப்ராப்ளம் வரும். பட் இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடன் சம்பந்தமான விஷயங்களில் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ வேலையில் தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு கொஞ்சம் மேடாவோடம் பேசுகிறதுலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுடைய ரிஷிகராசிகள் 7ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 7ஆம் அதிபதியான சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பரிவர்த்தனை 7ல் இருக்குது. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள், நல்ல வியாபாரம் சார்ந்த விஷயங்கள், அதற்கான பிரயாணங்கள் அது ரொம்ப நாள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக நிறையா செலவு பண்ணுறமான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். 8ஆம் அதிபதியான புதன். ஸோ 8ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார். ஸோ புதன் உங்களுக்கு 5ல் இருந்தாலும் அது நீச்சபங்க ராஜகம்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு நீச்சபங்க ராஜகத்தில் இருக்கும்போது குழந்தைகள் கொஞ்சம் எதிர்த்து பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ இருந்தாலும் கொஞ்சம் கண்டுக்காமல் விடுங்க, ஓகேங்களா. ஏன்னா 11ஆம் இடத்த பார்க்கும்போது அது லாபகரமாக இருந்தாலும் கொஞ்சம் மன வேதனை கொடுத்து அதுக்கப்புறம் சந்தோஷத்தை கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 9ஆம் அதிபதி சந்திரன் கொஞ்சம் பிரயாணங்கள் முதல்ல வாரத்தின் முற்பகுதியில் கொஞ்சம் பிரயாணங்களும் எல்லாமே சிறப்பாக இருக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. 10ஆம் அதிபதியான சூரியன். 10ஆம் அதிபதி சூரியன் உங்களுக்கு 5ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் கலக்கங்கள், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ தொழில் ரீதியான விஷயங்களில் ஒரு கடன்கள் எல்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அப்புறம் 11ஆம் அதிபதி புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் நீச்சபங்க ராஜயோகமாக இருக்கும்போது காதல் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் ஓகே வரமான ஃபீல் இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். சரி, ஏன்னா இப்போது அது மாறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் டென்ஷன்ஸ் கொடுங்க. அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அது சனியுடைய சாரத்தில் போகும்போது சின்ன ஏமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணது ரொம்ப அவசியங்க. மற்றபடி என்னென்னா உங்களுக்கு 12ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு 7ல் இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த செலவுகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதெல்லாம் அதுவும் இல்லாட்டி மனைவிக்கான சில செலவுகள் கொஞ்சம் பண்ணுவீங்க. ஸோ அதனால் சுப செலவுகளை மாற்றிக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்குறது தசாபுத்தி பலன்கள். ரிஷிக லக்னமாக சூரிய தசாபுத்தி சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார். சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போது 10ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது அந்த 10க்கு 5ங்கிறது 8ஆம் இடமாக இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களை புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டோ புதிய முதலீடோ பண்ணாமல் இருக்கிற தொழிலை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரிஷிக லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தினா 9ஆம் அதிபதியான சந்திரன் கொஞ்சம் பிரயாணங்களை ஒரு திங்கள் செவ்வாயில் வரும். அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருப்பதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ரிஷிக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தினா செவ்வாய் 8ல் இருக்காருங்க. ஸோ 6ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது கடன் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் வராது. ஏன்னா அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது குருடைய ஹோல்டு இருக்குனால கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் இருக்காது. பட் இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். விருச்சிக லக்னமாக இருந்து உங்களுக்கு ராகு தசாபுத்தி. ராகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருந்து அது உங்களுக்கு 7ஆம் அதிபதி குருவுடைய சாரத்தில் போகும்போது சிறப்பான பலன் அதாவது குழந்தைகளால் நல்ல சந்தோஷங்கள், குதூகலங்கள் மற்றும் குழந்தைகள் விஷயங்கள் ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதில் நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னமாக இருந்து குரு தசாபுத்தின் குரு சிறப்பான பலன்கள், நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது குரு சந்திரனுடைய சாரம் நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயம் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. குழந்தைகள் அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்பு, அதுக்கான பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் விருச்சிக லக்னமாக சனி தசாபுத்தி
சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ஆம் அதிபதியாக இருந்து 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருது. ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்க, வண்டி வாகனங்கள் வாங்கி விற்கிறவங்க, இவங்களுக்குலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். விருச்சிக லக்னமாக இருந்து புதன் தசாபதினு புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதியாக இருந்த ஒரு 5ல் இருக்கும். குழந்தைகளிடம் கொஞ்சம் வந்து ஒரு கிளாஷஸோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். அது நீச்சமாக இருக்கும். சில வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்பு, அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. விருச்சிக லக்னமாக இருந்து கேது தசாபதி, கேது 11ல் இருந்து சூரியனுடைய சாரத்தில் இருக்கும் பொழுது குழந்தைகளை நல்ல லாபங்கள் வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம்லாம் ஒரு காம்ப்ரமைஸ் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. விருச்சிக லக்னமாக இருந்து சுக்கிர தசாபதி, சுக்கிரன் 7ல் வந்து ஒரு அது பரிவர்த்தனை 7ல் தான் இருக்காருன்னு வச்சோமே. ஸோ சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவரும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ மற்றபடி என்னங்க எல்லாமே வந்து நீங்கள் வந்து என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் நோட் பண்ணி அதை வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணிங்கன்னா எல்லாமே சிறப்பு. ஸோ என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக இருக்குது. ஸோ டெய்லி வந்து ஒரு பிரார்த்தனை வந்து மனசார இறைவனை, அது எந்த தெய்வமாக இருக்கட்டும். ஸோ உதாரணமாக ஒரு ஓம் நிமிஷம் மனசார பிரார்த்தனை பண்ணுவோம், கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ இறைவன் பிரார்த்தனை ரொம்ப உங்களை அடுத்த லெவல் கொண்டு போகும். ஸோ இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம பார்க்குறது என்னென்னா, எப்போதுமே சொல்கிறதாங்க, இப்போ வந்து சனி ராகு, இப்போ சனி பயிற்சியாகி அது வந்து மீனத்துக்கு போகுது. இப்போ ஏற்கனவே ஏகப்பட்ட சர்ச்சைகள், இது சனி பயிற்சி கிடையாது, நம்மளை பொறுத்தவரை வந்து திருக்கணிதம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அதனால் நான் அதை வச்சு சொல்ல, மற்ற ஜோதிடர்கள் வந்து நான் வந்து தப்பு சொல்ல மாட்டேன், அது அவங்கவுங்க கணக்கு. ஏன்னா என் குருநாதர் என்ன சொல்கிறாருன்னா, எந்த சிஸ்டம் நீ ஃபாலோ பண்ணுறியோ அதை பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணால் போதுங்கிறது தான் அவர். இப்போ என்னை பொறுத்தவரை சனி பயிற்சி இப்போ நடக்கிறது எனக்கு சனி பயிற்சி தான், ஓகேங்களா. ஸோ அப்படி சனி பயிற்சி ஆகும்போது என்ன மாதிரி விஷயங்களை நடத்தும். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி கூட வச்சுக்கலாம். ஏன்னா வந்து இவங்க சொல்கிறாங்க இல்லையா, சனி பயிற்சியில் இப்போ வந்து சனியும் ராகும் ஒரு கட்டத்தில் வந்து சந்திக்குது. ஸோ ஏப்ரல் மாதம் முழுவதுமாக சனியும் ராகும் வந்து மீனத்தை சந்திக்கின்ற காலகட்டத்தில் வந்து என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கணும் போது, ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பாதிப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் நிறைய கடுபிடிகள், நிறைய சட்டத்திட்டங்களால் ஒரு கிராஷ் உருவாகிறதுக்கான வாய்ப்பு, ஒரு கிராஷ் ஆகும், ரொம்ப கிராஷ் ஆகி ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன்னா வந்து காலபுருஷனுக்கு வந்து 9, 12ஆம் அதிபதியாக இருக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக நமக்கு வந்து அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸை கண்டிப்பாக ஏற்படும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் ஆல்ரெடி வந்து கொஞ்சம் பாதிப்பு, இப்போ கொஞ்சம் ரொம்ப புதிய சட்டத்திட்டங்களால் நம்ம க்ரஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குருமார்கள். ஸோ குருமார்கள் போது குருமார்கள் ஆன்மீகவாதிகளுடைய சில பித்தலாட்டங்கள், சில விஷயங்கள்லாம் வந்து வெளியில் வரும். ஸோ இதெல்லாமே வந்து கண்டிப்பாக இந்த டைமில் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள். ஸோ குழந்தைகளுக்கு வந்து இனம் புரியாத ஒரு சின்ன காய்ச்சலோ ஏதோ ஒரு ஃப்ளூ, இந்த மாதிரி ஏதோ ஒரு டிசீஸோ இந்த மாதிரி விஷயங்களை குழந்தைகள் வந்து உலக ரீதியாக, நான் சொல்கிறது உலக ரீதியாக கொஞ்சம் கஷ்டப்பரமான சூழ்நிலை ஏற்படும். காரணம் என்ன, அந்த குருவும் ராகும் ஒன்றா வந்து மீட் ஆகிற அந்த இடம். ஸோ அதனால் வந்து அது கொஞ்சம் நம்ம வந்து ப்ரிகாஷன் வந்து குழந்தைகளை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அது ஒரு விஷயம். அது வந்து மட்டும் இல்லாமல் அது வந்து குரு வந்து அது சுயசாரத்தில், அதோடைய சுயசாரத்திலே போகும்போது அது வந்து என்ன மாதிரி விஷயம், காற்று சம்பந்தமான விஷயம். ஏன்னா அது வந்து இப்போ பொருளாதாரத்தில் வந்து இப்போ மெயினாக, ஏன்னா மே மாதம் தான் 3ஆம் இடத்துக்கு போகுது. ஸோ இப்போ வந்து அந்த பொருளாதார ரீதியில் வந்து கையை வைக்கிறதும் அதனால் வந்து நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துங்கிறதுல வந்து எந்தவித மாற்றம் இல்லை. ஏன்னா வந்து அது அந்த மாதிரி விஷயங்கள் தான் கொடுக்க போகுது. ஸோ பொருளாதாரத்தில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது வந்து மணி வேல்யூ வந்து ரொம்ப கிராஃப் இறங்க போகிறதும் உறுதி. ஸோ அதனால் கொஞ்சம் வந்து கவனமாக போகணும். அது மட்டும் இல்லை, கடல் சார்ந்த பகுதிகளில் இருக்கவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நிறைய ஜியாகிரபிக்கல் சேஞ்சஸில் கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சுனாமியோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைகளை கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல உருவாகும். ஏன்னா மீனம்ங்கிறது வந்து கடல் சார்ந்த பகுதிகளை குறிக்கிற ஒரு இடம். ஸோ அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இதுதான் வந்து இப்போ இருக்கிறது. ஸோ ஏப்ரல் மாதம் வந்து ரொம்ப ரொம்ப கவனம் வரும். ஸோ ஏப்ரல் மாதத்தில் வந்து இந்த மாதிரி கிரக சேர்க்கை யாருக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனைகளோ ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுக்கணும்போது, மீனராசிக்காரர்கள், மீன லக்னக்காரர்கள், அவங்களுக்கு வந்து 12ல் வந்து உங்களுக்கு சனி ராகு தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறதா இருந்தால் எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். ஸோ 12ல் கொஞ்சம் தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, பெரிய லாபங்களை நினச்சி அது வரல இது வரலங்கிற ஒரு கலக்கங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் வேறு யாருக்கு நம்ம சிம்ம லக்னக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்ம லக்னம், சிம்ம ராசிக்காரர்கள் ரொம்ப எமோஷன் ஆவீங்க. குழந்தைகள் மற்றும் வேலையில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் கண்டிப்பாக ஏற்படும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறோம் காலகட்டங்கள். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது வேறு யாருக்கு இதாகணும் போது உங்களுக்கு வந்து துலாம் ராசிக்காரர். ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல வந்து சனி ராகும் இருக்கும்போது அது வந்து வேலையில் நிறைய எமோஷன்ஸையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் ஏற்படுத்தும். கடன் சம்பந்தமான விஷயங்களோ அந்த மாதிரி விஷயங்களும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு. மற்றபடி வந்து கம்யூனிகேஷன் ஏற, ஸோ ஏதாச்சும் வந்து வாக்குறுதிகள் கொடுத்து ஒரு செக்ஸ் கொடுத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாற்றுறதுக்கான வாய்ப்பும் கண்டிப்பாக இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க ஒரு காலகட்டங்கள். ஸோ மற்றவர்கள்லாம் இருக்காது, மற்றவர்கள்லாம் இருக்கும். அந்த தசாபுத்தி அந்தரங்கள் காலகட்டங்களில் இவங்க கொஞ்சம் அதிகமாக பாதிக்கிறதுக்கான மற்றவங்களும் கொஞ்சம்
கேர்ஃபுல்லாக இருந்துங்க. ஏன்னா வந்து தொழில் ரீதியான விஷயங்களை அகலக்கால் வைக்கிறது, புதிய தொழில்நுட்பத்தை நம்பி நான் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இதெல்லாம் வந்து இந்த ஏப்ரல் மாதத்தில் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா சனி ராகுங்கிறது வந்து கண்டிப்பாக தொழிலில் மட்டும் இல்லாமல் நம்ம கர்ம ரீதியாகவும் ரொம்ப பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அப்படிங்கிறது நம்ம இப்போயே சொல்லுவோம். ஸோ நம்ம இருந்தாலும் இந்த மாற்றங்கள் இருக்குமானா கண்டிப்பாக அந்த மாற்றங்கள் நீங்கள் பாருங்கள். எப்படி தான் டிவி நியூஸஸ்லாம் நம்ம பார்க்க தான் போகிறோம். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ மற்றபடி என்னங்க, பிரார்த்தனை கண்டிப்பாக ஒரு பிரார்த்தனை தான் நம்ம வந்து வழி நடத்தி சொல்லும். ஒரு நல்ல இறைவனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.